Hello students, this is Vinod from Endurance Engineering Academy. See, GATE exam அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லைக் இந்த வீடியோ அண்ட் நம்மளோட சேனல் எண்டூரன்ஸ் இன்ஜினியரிங் அகாடமி நம்மளோட இன்ஸ்டியூட்டை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா அண்ட் கேட் எக்ஸாம்னா என்ன உங்களுக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது அப்படின்னா தென் ஆப்வியஸ்லி திஸ் வீடியோ இஸ் கோயிங் டு பி ஃபார் யூ. சார் என்ன சார் சொல்ல வரீங்க, வாட் யூஆர் ட்ரைங் டு சே? சி கேட், ஓகே, ஸோ அந்த கேட் எக்ஸாம் பற்றின A to Z, ஓகே, ஜீரோவில் ஆரம்பித்து அண்ட் அந்த கேட் எக்ஸாம் பற்றி ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணுமோ அது எல்லாத்தையும் பற்றியும் கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிற ஒரு ஒர்க் ஷாப், ஓகே, ஸோ விச் வி ஆர் கோயிங் டு கண்டக்ட். ஓகே, ஸோ த ஒர்க் ஷாப் விச் கவர்ஸ் எவ்ரிதிங் அபவுட் கேட் எக்ஸாம். ஸோ பேசிக்காக ஒரு ஐடியா என்ன, கேட் எக்ஸாம்னால் வந்து நீங்கள் லைக் என்னெல்லாம் சார் கேட் எக்ஸாம் மூலமாக வி வில் ஏபிள் டு அப்டைன். ஜென்ரலாக வந்து கேட் எக்ஸாம் மூலமாக என்னெல்லாம் அப்டைன் பண்ண முடியும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஜென்ரலாக வச்சுருக்க ஐடியா என்ன, தே வில் ஃபீல் தட் மாஸ்டர்ஸ் ஃப்ரம் ஐஐடி. ஸோ ஐஐடியிலேருந்து எம்டெக்கு, எம்எஸ், பிஹெச்டி அதெல்லாம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் கேட் எக்ஸாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் மைண்ட் செட் வச்சுருக்காங்க. பட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் இஸ் நாட் ஒன்லி மாஸ்டர்ஸ். There is a possibility for you to get into public sector exam, public sector like vacancies like IOCL, HPCL, NLC, CPCL. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பப்ளிக் செக்டார்ஸோட ரெக்ரூட்மெண்ட்டும் கேட் எக்ஸாம் மூலமாக நடக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் இஸ்ரோ எக்ஸாம், பார்க் எக்ஸாம், டிஆர்டிஓ. இஸ்ரோ பார்க்கு ரெண்டு எக்ஸாமும் சிலபஸ் இஸ் கோயிங் டு பி சேம் அஸ் கேட். அண்ட் டிஆர்டிஓவோட ரெக்ரூட்மெண்ட் வந்து த்ரூ கேட்டு தான் நடக்கும். ஸோ இதை பற்றின ஒரு டீட்டெயில்டான ஒரு ஒர்க் ஷாப் தான் வந்து நம்மளோட கேட் எக்ஸாம் ஒர்க் ஷாப் விச் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் January 13th, 2024, Saturday. Okay, the timing is going to be 4 p.m. to 6 p.m. and it is accessible in both offline and online mode. Offline mode எங்கே சார் நான் சொல்கிறேன், பட் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் ரெண்டு மோட்லேயுமே accessible தான். ஓகே, ரைட். See, the person who is going to say about that is going to discuss about the workshop is me. Okay, so நான் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன், என்னோட டீட்டெயில்ஸ் அங்கே இருக்குது. And you can attend this workshop completely for free. ஆஃப்லைனாக இருந்தாலும் சரி, ஆன்லைனாக இருந்தாலும் சரி, நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாகவே அட்டன் பண்ணிக்கலாம். there is no issues. And what are all the things we are going to discuss? என்னென்னலாம் வந்து இந்த ஒர்க் ஷாப்பில் நம்ம கவர் பண்ண போகிறோம், என்னென்னலாம் இந்த ஒர்க் ஷாப்பில் இன்க்ளூட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் கேட், ஒரு கேட்டை பற்றின ஒரு பேசிக்கான ஐடியா. 2, why கேட், சார் நான் ஏன் கேட் எழுதணும் as an engineering aspirant, okay, as a mechanical engineering aspirant, communication engineering aspirant, EEE, okay, நான் ஏன் வந்து கேட் எழுதணும்? That is the second most important question, because இந்த ஒரு கொஷினை வந்து நீங்கள் ஒழுங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, see there are two things. ஒன்று வந்து உங்களோட பர்பஸ், உங்களோட எய்ம், உங்களோட ட்ரீம்னு ஒன்று இருக்கும். அண்ட் கேட் உங்களுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது ரெண்டும் மேட்ச் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. இட் இஸ் சம்திங் லைக் திஸ். சப்போஸ் யூ ஹாவ் சம் ட்ரீம், okay, and gate is going to give something. If there is an intersection point which is going to benefit, which is going to be beneficial for you, so நீங்கள் என்ன ஏம் பண்ணுறீங்க, கேட் உங்களுக்கு என்ன கொடுக்கும், அது ரெண்டும் இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்டில் லை ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆப்வியஸ்லி யூ வில் ஏபிள் டு டேக் சம் டிசிஷன்ஸ். நீங்கள் இந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுற மூலமாக நீங்கள் கேட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்றது வந்து கட்டாயம் கிடையாது. இந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுறது மூலமாக நீங்கள் கேட் எக்ஸாமை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுப்பீங்க. அது உங்களுக்கு யூஸ் ஆகுமா ஆகாதான்றது தான் நீங்கள் டிசைட் பண்ணணும். ஐ எம் நாட் கோயிங் டு ஃபோர்ஸ் எனி ஸ்டூடெண்ட்ஸ், ஆர் ஐம் நாட் கோயிங் டு சே தட் நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தால் கேட் எக்ஸாம் எழுதி ஆகணும் அப்படின்ற மாதிரியானதெல்லாம் கிடையாது. உங்களோட பர்பஸ், உங்களோட எய்ம் அண்ட் கேட் ப்ரொவைட் பண்ணுறது ரெண்டு மர்ஜ் ஆச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கேட் எழுதி தான் ஆகணும். ஓகே, ஸோ தட் இஸ் த செகண்ட் ஒன். தேர்ட் ஒன், கேட் மூலமாக இருக்கக்கூடிய வேரியஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். தென் நீங்கள் கேட் எக்ஸாம், ஓகே, இது மூணு வந்து மேஜர்லி கேட் அண்ட் கேட்டை சுற்றி இருக்கும். இப்போ வந்து ஆஃப்டர் தீஸ் 3, ஓகே, இந்த 3 டாபிக் முடிச்சதுக்கப்புறம், ஓகே சார் நான் கேட் எக்ஸாம் எழுத போகிறேன், டிசைட் பண்ணிட்டேன் நான் கேட் எக்ஸாம் எழுத போகிறேன். தென் வாட் ஆர் ஆல் த எசென்ஷியல்ஸ், நீங்கள் கேட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா என்னென்னலாம் தேவை, ஓகே, அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ப்ரிப்பரேஷனோட ஸ்டெப்ஸு. இட் இஸ் லைக் கேட் எக்ஸாம் அப்படின்றது ஒரு ஃபைனல் ரிசல்ட் தானே, பட் இந்த ப்ரிப்பரேஷன் ப்ராசஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும்ல. ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் ப்ராசஸை என்னென்னலாம் தேவைப்படும் அப்படின்றத பற்றியும் நான் டிஸ்கஸ் பண்ணுவேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. தென் கேட் எக்ஸாம் த்ரூ செல்ஃப் ப்ரிப்பரேஷன். தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன். அகெயின் நாங்கள் ஒரு இன்ஸ்டியூட், கோச்சிங் இன்ஸ்டியூட், பட் தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் தட் யூ நீட் டு ஜாயின் அன் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. பட் செல்ஃப் ப்ரிப்பரேஷனோட செல்ஃப் ப்ரிப்பரேஷன் ஓட அட்வான்டேஜ் என்ன,
கோச்சிங் யூஸ் பண்ணுறதோட அட்வான்டேஜ் என்ன, அண்ட் செல்ஃப் ப்ரிப்பரேஷனோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன, கோச்சிங்கோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்றத பற்றியும் நான் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுவேன். அகைன் சார் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் போகணுமா கோச்சிங் போகணுமான்றது இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ், இண்டிவிஜுவல் பர்சனை பொறுத்து மாறும். ஸோ நீங்கள் செல்ஃப் ப்ரிப்பரேஷனும் பண்ணலாம், கோச்சிங்கும் பண்ணலாம், இட் டிபெண்ட்ஸ். ஓகே, அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் ஐ எம் கோயிங் டு டிஸ்கஸ் இன் டீட்டெயில் இந்த ஒர்க் ஷாப். அண்ட் என்னென்னலாம் ஃப்ரீ ரிசோர்ஸஸ் அவைலபிளாக இருக்குது, ஓகே, ஸோ என்னென்னலாம் ஃப்ரீ ரிசோர்ஸஸ், கேட் ரிசோர்ஸஸ் எங்கள் இன்ஸ்டியூட்லேருந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். ஓகே, தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு கவர் இந்த 2 hours ஒர்க் ஷாப். நெக்ஸ்ட் சார் ஆஃப்லைன். ஓகே, ஆஃப்லைன் ஒர்க் ஷாப்போட வென்யூ. ஓகே, அண்ட் வென்யூவோட மேப் லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் கோத்ரூ பண்ணி பாருங்கள். சென்னை ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா தாராளமாக அட்டன் பண்ணலாம். சாட்டர்டே ஈவினிங் வந்து ஒரு 2 மணி நேரம் அட்டன் பண்ணிட்டு போகலாம் ஆஃப்லைன். பட் ஆஃப்லைனுக்கு மட்டும் இல்லை, ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டுத்துக்குமே ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி. பட் ஆஃப்லைனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்ஷன், பிகாஸ் வெறும் 30 members தான் அலௌடு ஆஃப்லைன். ஓகே, ஆன்லைன் 300 members. ஸோ ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் பெருசாக இஷ்யூ கிடையாது. ஓகே, 300 members கேன் ஜாயின், பிகாஸ் ஆன்லைன் வந்து எதில் நடக்கும் அப்படின்னா ஜூம் மீட்டிங்கில் நடக்கும். ஸோ ஜூம் மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எங்களோட ஜூம் மீட்டிங்கோட ஆக்சசிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 300 members. ஸோ மேக்ஸிமம் 300 members தான் வந்து ஆன்லைனுக்கு இட் வில் பி ஆக்சசிபிள். அண்ட் ஆஃப்லைனை பொறுத்த வரைக்கும் 30 members தான் ஆக்சசிபிள். ஓகே, ஸோ 30 members தான் பர்மிட்டட். ஓகே, ஸோ தட் இஸ் வாட் ரிகார்டிங் த ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி சார் பண்ணணும்? சிம்பிள், டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் இருக்கும், ஒர்க் ஷாப் லிங்க்கு. அதை கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுங்க, நேம், மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், அண்ட் ஆஃப்லைன் ப்ரிஃபர் பண்ணுறீங்களா ஆன்லைன் ப்ரிஃபர் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிச்சதுக்கப்புறம் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். ஒன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் யூ வில் பி ரீடைரக்டட் டு அனதர் பேஜ். இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். ப்ளீஸ் ஜாயின் இன் தி வாட்ஸ்அப் குரூப். நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் மட்டும் பத்தாது, வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் ஆகணும். ஓகே, அப்போ தான் வந்து உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லிங்க்ஸ், நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இட் வில் கெட் ஃபார்வர்டட். அதாவது நீங்கள் ஒரு பேஜ் இருக்குது, யூ ஆர் கிளிக்கிங் ஆன் ரெஜிஸ்டர். ஓகே, ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணுறேன்னா அதுக்கப்புறம் அது ரீடைரக்ட் ஆகி 2வது பேஜ் போகும். 2வது பேஜில் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்கும். அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்கை கிளிக் பண்ணிங்க, தென் ஆப்வியஸ்லி வில் கெட் ரீடைரக்டட் டு வாட்ஸ்அப் குரூப். ஓகே, ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் ஆகிடுங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் வாட் இஸ் தட் திஸ் பர்டிகுலர் ஒர்க் ஷாப்புக்கான டீட்டெயில்ஸு, ஃபர்தர் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து வாட்ஸ்அப்பில் தான் வரும். ஓகே, தேங்க்யூ.